ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனை பற்றின ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது பிக் பாஸ்க்குன்னே ஒரு பட்டாளம், ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. என்னதான் ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு பிக் பாஸ்லாம் பிடிக்காதுங்க, அதெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரக்கண்ணால் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்றது எனக்கே தெரியும். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளே பற்றி நிறைய பேர் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரீல்ஸை பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சுப்பா, என்னப்பா அப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குறது தான் இந்த பிக் பாஸ் தமிழ். ஸோ இந்த வாட்டி வந்து 9வது சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது வெற்றிகரமாக. ஸோ இதை வந்துட்டு யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் பல பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கலாம், ஒரு சில பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். பட் இது என்னென்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து மறுபடியும் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நல்ல விஷயந்தான். ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் அப்படியே காரசரமாக கொஞ்சம் அப்படியே கலந்த கலவையாக தான் இருந்தார். பட் கடைசியில் முடிக்கும்போது கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணார். ஸோ இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஒரு 10 பேர் இவங்களாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. அதையும் நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், லாஸ்ட்டாகவும் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ என்னென்னா, இது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? ஏன்னா தமிழ் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகலை, ஹிந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாக, தெலுங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாக, மலையாளம் ஸ்டார்ட் பண்ணிட்டாக, என்னையா தமிழை ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்போ நம்ம நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க. பட் என்னன்னா, தீபாவளி பொங்கல் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் கொண்டாடுவாங்க. ஸோ அதனாலே வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படி கிடச்சிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது ஆல்ரெடி உங்களுக்குலாம் நியூஸ் வந்திருக்கும். பட் என்ன டேட் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 5ஆம் தேதி இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஹாட் ஸ்டாரில் வராது சொல்கிறாங்களேப்பா, அப்போ எதில் வரும்ப்பா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் இப்போ வரைக்கும் என்ன நியூஸ்னால், ஹாட் ஸ்டாரில் தான் வரப்போகுது, விஜய் டிவியில் தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். ஸோ நம்ம எல்லாம் வந்து திரும்பவும் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்மளுடைய ஃபேன்ஸ், சாரி எனக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, என்னுடைய குடும்பங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, ஒரு அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுடைய அக்காக்கள், அண்ணன்கள், தம்பிகள், அப்பாக்கள், அம்மாக்கள் எல்லோரும் வந்து ஒன்று கூடி டெய்லியும் நைட்டு லைவ் பேசுவோம் நம்ம முன்னாடி மாதிரியே. அதே மாதிரி அப்டேட் உங்களுக்கு நான் உடனுக்குடன் கொடுத்து மறுபடியும் நம்ம வந்துட்டு பல வருஷங்களுக்கு அப்புறமா, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 8-7 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம சங்கமாக போகிறோம். ஸோ நடுவில் வந்து ஏதாவது ஒரு லைவ் போடலாமா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் வரேன் லைவில். அப்படியே நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு முதல் மாதிரி வந்து பேச ஆரம்பிப்போம். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஹோஸ்ட்டாக வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இன்னும் யாரெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அந்த லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.